ஜோதி தனிப்பெரும் கருணை. சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் யூடிபி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்போது நமது மாதம் பார்க்கக்கூடியதில் ஒரு சிறப்பாக பஞ்சபட்சி சாஸ்திரம், சித்தர்களால் சொல்லப்பட்ட பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் உங்களுடைய பட்சிகள், இந்த மாத அட்டவணை, அதனால் நீங்கள் பயனடையும் நிலைகள், அவற்றையெல்லாம் நாம் இப்போது ஒட்டுமொத்தமாக நாம் இந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் மூலமாக ஐயா ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகளுடைய மூலமாக இந்த சேனலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம். இப்போது அந்த நிகழ்ச்சிக்கு போகும் முன் இறை வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. முந்தும் தேவர்கள் யாவருக்கும் மூலவன், இந்து வாணுதல் ஈசன் மெய்க்காவலன், வந்து வேண்டுவோர் வாழ்வுறச் செய்திடும் நற்றால் நற்தமிழ் நந்திதாள் தொழுவோமே. ஞானானந்தமயம் தேவன் நிர்மல ஸ்படிகாத்திரம் ஆதாரம் சர்வ வித்யானா ஐக்கிரி முபஸ் மகே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கில வேணியும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசை எந்தன் இணையடி நிலையே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவர் தம்மை நன்னறி ஒய்ப்பது வேதம் நான்கில் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயுமே. பெற்ற தாயினை மகன் மறந்தாலும், பிள்ளை பெற்றதாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்றக நெஞ்சங்களின் கலை மறந்தாலும், நற்றவத்து உள்ளிருந்தோங்கும் அந்த நமச்சிவாயத்தை நான் மறவேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்ம குருவே நமக. மகா சக்தியையும், மகா சரஸ்வதியையும், மகாலட்சுமியையும், திக்பாலர்களையும், பஞ்சபூதங்களையும், எல்லா வல்ல இறைவனையும், நவகிரகங்களையும் போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு நாம் இப்போது செல்வோம். சித்தர்களையும் வணங்குவோமாக. நந்தி அகத்தியர், மூலர் புன்னாக்கிசன், நற்றவத்து புலத்தியரும், பூனை கண்ணர், நந்திரை காடர், போகர், புலிகை ஈசர், கரூரார், கொங்கனர், காலாங்கி, சிந்தி அழுகனர், அகப்பேயர், பாம்பாட்டி, தேரையரும், புதம்பையரும், சட்டை நாதரும், செந்தமிழாளி சித்தர் 19 பாதம், சித்தர்கள் 19 பாதம் போற்றி பணிவோமாக. இப்போது ஐயாவுடைய இந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடியில் மாதம் இந்த பஞ்சபட்சியை பற்றி உங்களுக்கு நிறைய தகவல்களும் இந்த ப்ரோக்ராம் வர இருக்கிறது. அதில் இந்த ஜூன் மாதம் பஞ்சபட்சிக்கு உண்டான விஷயங்கள் நாம் இப்போது பார்ப்போம். பொதுவாக பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கொண்டு உங்களுடைய நல்ல விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றங்கள், எதிர்பார்ப்புகள், முதலீடுகள், அரங்கேற்றம், பயணங்கள் மற்றும் திருமணம், பூமி வாங்குதல், பத்திரம் பதிவது, விலைவந்த பொருட்களை வாங்குவது, ஆடை ஆபரணங்கள், ஏற்றாவல், கடனை அடைப்பது, கடன் வாங்குவது, ஸ்பெக்குலேஷனில் லாட்டரி இது மாதிரி போகாமல் நீங்கள் என்னென்னா நேரம் பார்த்து, அதாவது உங்களுக்கு நேரத்தை பார்த்து கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் பணம் முதலீடு செய்யலாம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க, உங்கள் பணம் பாதுகாப்பாக திரும்பி வரணும் அல்லவா, அதற்கு பட்சியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆக நாம் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குகிறோம், அதை நம்ம சரியாக உபயோகப்படுத்தி திருப்பி கட்டணும்ல, அதற்கு நம்ம நேரம் பார்த்து வாங்கலாம். ஒரு முயற்சியாக ஒருத்தர் நம்ம சந்திக்க போகிறோம், அப்போ இந்த நேரம் பார்த்து போகலாம். அதனால் சொல்லப்பட்டிருக்குது, பட்சி பார்ப்பவனை பகைக்காதே, ஓரை பார்க்கவனை உரசாதே, சரம் பார்க்கவனை சடைக்காதே. சரம் என்பது சரப்பயிற்சி, அதாவது தியானத்தில் சூரிய சந்திரனுடைய பயிற்சி இருக்க. எல்லாத்துக்குமே இந்த பஞ்சபூதங்கள் முக்கியம். நீங்கள் நம்ம ஒருத்தர் இப்போ நம்ம வாராங்க, நம்ம ஜாதகம் பார்க்குறோம்னா கூட அவங்க நேரம் நன்மையாக இருந்தால், பஞ்சபட்சி நன்மையாக இருந்தால் வந்திருக்கிறவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் சரியாக இருக்கும். நேரம் சரியில்லை என்றால் அவருக்கு நம்ம என்ன பலன் சொன்னாலும் பரிகாரங்களை சரியாக செய்ய மாட்டால் பாதிப்பாகலாம். ஆனால் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் சித்தர்கள் மறைக்கப்பட்ட அற்புத ஒரு கலை, சிவனருளால் அனுப்பிக்கப்பட்டு முருகப்பெருமான் மூலமாக இதை சொல்லப்பட்டு அகத்தியர் மூலமாக பல சித்தர்களுக்கு போய் சேர்கின்றன. காகபூஷணர், எத்தனை சித்தர் மகான்கள் இந்த பஞ்சபட்சியை படைத்திருக்கார்கள். அதில் சில அமைப்புகளில் கால நேரங்களில் சில நிமிடங்கள் வித்தியாசமாக இருக்கும், பெரிய மாறுதல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நாம் சரியாக முறையாக பயின்றால் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் பயன்படுத்தி கொண்டால் நம் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ முடியும். இப்போது இந்த ஜூன் மாதம் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் முகூர்த்தங்கள் அல்லது முகூர்த்தங்கள் யார் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாஸ்து நாளும் இதில் இருக்குது. இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த வாஸ்து உலகம் முழுவதும் செய்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட யார் செஞ்சால் நன்மை அப்படின்ற முதல்ல சொல்லிடுவோம். இப்போ வாஸ்து மாதம் வைகாசி 21ஆம் தேதி இருக்கிறது. அதாவது 3/6/2024 கிருஷ்ணபட்சம் திங்கட்கிழமை. வாஸ்து நேரம் 10:02 10:30 செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10:02 10:30
பொதுவாக வாஸ்து எல்லாரும் செய்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பஞ்சபூதங்களுக்கும் பூமிக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்கிறது. நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதம் தொடர்பு இருக்கிறது. திக்பாலர்களுக்கும் பஞ்சபூதம் தொடர்பு இருக்கிறது. வாஸ்து பகவானுக்கும் பஞ்சபூதம் தொடர்பு இருக்கிறது. பஞ்சபூதங்கள் உலகையே ஆள்கின்றன. ஆக இந்த வைகாசி 21/3/6/2024 கிறிஸ்துபட்ச திங்கட்கிழமை வாஸ்து நேரம் 10:02 to 10:30 காலையில் AM செய்ய வேண்டிய எந்த பட்சிக்காரர்கள் இதில் செய்தால் இந்த வாஸ்து நல்லா இருக்கும் என்பதை நான் இப்போது சொல்கிறேன். உங்களுக்கு மயில் பட்சிக்காரர்களுக்கு இது மிகவும் நன்மை. வல்லூறு கோழி இந்த பட்சிக்கு உகந்தது. ஆக வல்லூறு கோழி மயில். இப்போ வல்லூறு பட்சிங்கிறது என்ன, அந்த வல்லூறு பட்சியில் என்ன நட்சத்திரம் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த அமைப்பை எடுத்துக்கொள்வது நன்மை. கோழி பட்சியில் என்ன நட்சத்திரம் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். மயில் பட்சிக்காரலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் 2 பட்சிகள் நன்மை கிடையாது. அதாவது ஆந்தை பட்சியும் காக பட்சியும் இந்த வாஸ்து நாளை செய்யக்கூடாது. மீத மூவரும் செய்தால் நன்மையே. ஆக வாஸ்துவருடைய அனுகிரகமும் பூமாதியுடைய அனுகிரகமும் இறைவனுடைய அனுகிரகமும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இனி சுப முகூர்த்தங்கள் இந்த ஜூன் மாதத்தில் 7 இருக்கின்றன. இந்த 7 சுப முகூர்த்தங்களில் எந்தெந்த பஞ்சபூதத்தை சேர்ந்தவர்கள், அதாவது பட்சியை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை இப்போது நான் பட்டியலிட்டு சொல்ல இருக்கிறேன். ஃபஸ்ட்டு சுப முகூர்த்தம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி 2/6/2024 கிருஷ்ணபட்சம் ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதேசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய நாளில் அன்று காலை மணி 6 முதல் 7:30க்குள். இது நம்ம சொல்லப்பட்டிருக்க ஒரு நேரம் பஞ்சாங்கத்தில். இப்போ இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டால், இந்த 6 to 7:30 நாம் எடுத்துக்கொண்டால் அதை 8:30 வரை நாம் பயன்படுத்தலாம். அதாவது 6 to 7:30 இல்லை 7 to 8:30 இல்லை 7:30 to 8:30 இப்படி எதை வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். அது மிதுன லக்கணம் தான், அது மாற்றமில்லை. இதில் கோழிப்பட்சியை சேர்ந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பான முகூர்த்தம் இது, இந்த நேரம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு மேலே 10 மணிக்கு நாம் முகூர்த்தம் போடலாம். இப்போ முதல் சொன்னது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டது. அதை நம்ம எடுத்துக்கொண்டு 12 மணி வரையில் நம்ம பட்சிக்கு தகுந்த மாதிரி முகூர்த்தத்தை மாற்றி கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது காலை 8:30 முதல் 10:30 கடகலக்கணத்தில் வல்லூறு பட்சியும் மயில் பட்சியும் இந்த முகூர்த்தங்கள் செய்தால் நன்மையே. 2வது சுப முகூர்த்தம் வைகாசி 21ஆம் தேதி 3/6/2024 கிறிஸ்தபட்ச திங்கட்கிழமை, துவாதேசி திதி அஸ்வினி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளில் அன்று காலை மணி 6:30 முதல் 7:30க்குள் மிதுன லக்கணத்தில். இது பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க நாள். பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட முகூர்த்த நாளை தான் நாம் எடுத்திருக்கிறோம். முதலில் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட நேரத்திற்கு என்ன பட்சி என்பதை சொல்லிவிடுகிறேன். அதில் சொல்லப்படாத நேரத்தை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் 12 மணி வரை. அது எந்த பட்சிக்கு அமைத்தால் அன்று நல்லது என்பதையும் நான் சொல்ல இருக்கிறேன். இப்போ அதன்படி பார்க்குற போது 3/6/2024 கிறிஸ்தபட்ச திங்கட்கிழமை, துவாதேசி திதி அஸ்வினி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் அன்று காலை மணி 6 to 7:30க்குள் மிதுன லக்கணத்தில் மயில் பட்சி செய்தால் மிகவும் சிறப்பு. அத்துடன் கோழி பட்சிக்காரர்களுக்கும் இது நன்மையே. பிறகு 9:15 to 10:30 நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கடக லக்கணம். இது வல்லூர் பட்சி செய்தால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அது 3வது சுப முகூர்த்தம் வைகாசி 27 9/6/2024 சுக்லபட்ச ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, திருதியை திதி புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் அன்று காலை மணி 6:30 முதல் 8 மணிக்குள் மிதுன லக்கணம். இது பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க முகூர்த்த நாள் தான். இந்த நேரம் 6:30 8 மணி பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்க மிதுன லக்கண நேரம். இதை காகம் வல்லூர் செய்தால் மிகச் சிறப்பு. நாம் சற்று அந்த முகூர்த்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறோம். காலை 8:30 முதல் 10 மணி வரை கடக லக்கணம், மயில் பட்சிக்கு இது உகந்த நாளாக இருக்கும். ஆக இந்த 3 பட்சியும் இந்த முகூர்த்த நாளை பயன்படுத்தி கொண்டால், அதாவது வைகாசி 29/6/2024 காகம் வல்லூரும் மற்றும் மயில் பட்சியும் பயன்படுத்தி கொண்டால் நன்மையே. 4வது சுப முகூர்த்தம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி 10/6/2024 சுக்லபட்சம் திங்கட்கிழமை, சதுர்த்தசி திதி பூச நட்சத்திரம், சதுர்த்தி திதி பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் அன்று காலை மணி 6:30 முதல் 7:30க்குள் மிதுன லக்கணத்தில். இது பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோழி ஆந்தை செய்வது நன்மையே. அதற்கு அடுத்ததாக நாம் நேரத்தை கொஞ்சம் மாற்றம் செய்கிறோம். 9:15 to 10:15க்குள்ளும் செய்யலாம் முகூர்த்தம். அது கடக லக்கணம்.
வல்லூர் பட்சிக்கு மிக உகந்தது. ஆக 10/6/2024 சுக்கிலபட்ச திங்கட்கிழமை சதுர்த்தி தீதி பூச நட்சத்திரத்திற்கு காலை 6:30 முதல் 7:30க்குள் கோழி ஆந்தை முகூர்த்தங்களும் மீண்டும் 9:15 to 10:15க்குள் வல்லூர் பட்சியை சேர்ந்தவர்களுக்கும் உகந்ததே இந்த முகூர்த்தம். 5வது சுப முகூர்த்தம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி 12/6/2024 சுக்கிலபட்ச புதன்கிழமை சஷ்டி திதி மக நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் அன்று காலை மணி 6:30 முதல் 7:30 மிதுன லக்கணத்தில் ஆந்தை அதிகாரமாக இருக்கக்கூடிய நாள். ஆந்தை பட்சிக்கு மிகவும் இது உகந்த நாளாக இருக்கின்றன. இவர்கள் செய்வது மிகவும் நன்மை. அதற்கு அடுத்த 2வது முகூர்த்தம் நாம் மாற்றம் செய்திருக்கிறோம். 9:15 முதல் 10:15க்குள் கோழியும் வல்லூர் பட்சிகளும் செய்தால் மிக உத்தமம். ஆக வைகாசி மாதம் உங்களுக்கு 30ஆம் தேதி 12/6/2024 சுக்கிலபட்ச புதன்கிழமையில் காலை மணி 6:30 முதல் 7:30க்குள் ஆந்தை பட்சிக்காரர்களும் 9:15 to 10:15க்குள் கோழி வல்லூர் பட்சியை சேர்ந்தவர்களும் முகூர்த்தம் செய்வது நன்மையே. 6வது சுப முகூர்த்தம் ஆனி மாதம் 2ஆம் தேதி 16/6/2024 சுக்கிலபட்ச ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி அஸ்த நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நாளில் அன்று காலை மணி 6:30 முதல் 7:30க்குள் மிதுன லக்கணத்தில் வல்லூர் பட்சிக்கு மட்டுமே இது மிகவும் உகந்த காலமாக இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக நாம் சற்று முகூர்த்தத்தை அன்று மாற்றுகிறோம். காலை 9:30 முதல் 10:30க்குள் சிம்ம லக்கணத்தில் மயிலும் செய்யலாம். ஆக இந்த நாள் மிகவும் ஏற்ற நாளாக இருக்கின்றன. ஆக ஆனி மாதம் 2ஆம் தேதி 16/2024 வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா காலைல 6:30 முதல் 7:30க்குள் வல்லூர் பட்சியும் அதற்கு அடுத்து காக பட்சியும் இணைந்து செய்யக்கூடிய நேரம் அந்த 6 to 7:30. திருப்பி 9 to 10 நாம் ஒரு மறுமுகூர்த்தம் சொல்கிறோம். அது சிம்ம லக்கணம், அதில் மயில் செய்யலாம். இப்போ 7வது சுப முகூர்த்தம் ஆனி 3ஆம் தேதி 17/6/2024 வளர்பிறை திங்கட்கிழமை ஏகாதேசி திதி சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் அன்று காலை மணி 6:30 முதல் 7:30 சொல்லப்பட்டுள்ள முகூர்த்தம் ஆந்தை பட்சிக்கு உகந்தது. அதற்கப்புறம் 9:15 to 10:15 மணிக்குள் மீண்டும் நாம் 2வது முகூர்த்தமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். இது கடகலக்கணம் வல்லூர் பட்சிக்கு மிக உகந்தது. ஆக வாஸ்து நாட்களும் 7 சுப முகூர்த்தங்களும் எந்த பஞ்சபூதங்கள் செய்தால் இந்த ஜூன் மாதம் நன்மை, அதாவது இந்த பூதங்களில் தம்பதியர்கள் இருக்கணும். அதாவது ஆண் பெண் தம்பதியர்கள் இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு இந்த சுப முகூர்த்தத்தில் திருமணம் மெயின், 2வது ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, பூமி பூஜை பண்ணுறது, ஒரு தொழில் ஆரம்பிப்பது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்கு இந்த முகூர்த்த நாட்களை இந்தந்த பட்சிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் இந்த மாதம் இறைவன் இறைவி அருளால் எல்லாம் அவர்களுக்கு வெற்றி பெற்று பஞ்சபூதத்தினுடைய ஆசியும் நவகிரகங்களுடைய ஆசியும் மற்றும் திக்பால் திக்சக்திகளுடைய ஆசியும் பூமாதேவியினுடைய ஆசியும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்று கூறி பஞ்சபட்சியினுடைய இந்த மாதத்துக்கு உண்டான 5 பூதங்களுக்கு உண்டான நேரம் காலம் இவற்றை நாம் இப்போது தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். விடியற்கால 4 to 6ங்கிறது சிறப்பான நேரமாகும். இதற்கடுத்து வளர்பிறை ஞாயிறு 9/6/2024 இது மிகவும் சிறப்பான நாள். இவங்களுக்கு காலையில் 6 to 8:24 சிறப்பு, மத்தியமம் பகல் 8:30 to 12 மணி வரை, இரவில் பார்த்திங்கன்னா 8:25 to 10:45 மத்தியமம், விடியற்கால 4 to 6 சிறப்பு நேரமாகும். இப்போ வளர்பிறையில் திங்கள் 10/6/2024 காலை 9 to 10:30 சிறப்பு, மத்தியமம் 1:30 to 3:35, இரவில் பார்த்திங்கன்னா மாலை 6 to 8:24 மத்தியமம், இரவு 19 to 12 சிறப்பு. வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை 11/6/2024 டு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இவர்கள் மிகவும் உகந்த நாளாக இருக்கின்றன. இந்த 11/6/2024 காலை 6 to 8:24 சிறப்பு, மத்தியமம் நேரம் பகல் 19 to 1:10, இரவில் பார்த்திங்கன்னா மாலை இரவு 8:25 to 10:45 மத்தியமம், விடியற்காலம் 4 to 6 சிறப்பு. அதுக்கப்புறம் வளர்பிறையில் புதன்கிழமை 12/6/2024 காலையில் பார்த்திங்கன்னா 9 to 10:45 சிறப்பு, 1:35 to 3:35 மத்தியமம், இரவில் பார்த்திங்கன்னா மாலை 6 to இரவு 8:24 வரை மத்தியமம், பிறகு இரவு 19 to 12 மணி வரை சிறப்பு. திருப்பி வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை 16/6/2024 அது மிகவும் சிறப்பான நாள். இவங்களுக்கு காலை 6 to 8:24
சிறப்பு. பிறகு 8:30 டு 12 மத்திமம். இரவில் பார்த்தீங்கன்னா 8:25 டு 10:45 மத்திமம். விடியற்கால 4 டு 6 மிக சிறப்பு. அதேமாதிரி வளர்பிறையில் திங்கட்கிழமை 17/6/2024 பகலில் நன்மையான காலங்களாக இல்லை. இரவில் மாலை 6 டு 8:24 மத்திமம். இரவு 19 டு 12 சிறப்பு. அந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை 18/6/2024 இது உங்களுக்கு சிறப்பான நாள் தான். காலை 6 டு 8:24 நன்மை. பகல் 6 டு 8:24 சிறப்பான நேரம் அது. பிறகு 19 டு 1:10 மத்தியமமான நேரம். இரவில் அவர்களுக்கு நன்மையான நேரங்களிலே அதை தவிர்த்து கொள்ளவும். இப்போ 19/6/2024 வளர்பிறையில் புதன்கிழமை சிறப்பு காலையில் 9 டு 10:45 மத்தியமம் 1:35 டு 3:35 இரவில் 6 டு 8:24 மத்தியமம் மற்றும் இரவில் 19 டு 12 மிக சிறப்பு. அதற்கப்புறம் வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை 21/6/2024 பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காலையில் 6 டு 8:24 சிறப்பு. பிறகு 8:25 டு 10:48 வரை மத்திமம். இரவில் பார்க்குறது இரவில் மிகவும் இவங்களுக்கு அனுகூலமான காலமாக இருக்கிறது. 6 டு 9 மிகவும் நன்மை, மிகவும் சிறப்பான காலம் இது. விடியற்காலம் 4 டு 6 ஓரளவு மத்தியமமான காலமாக செயல்படும். இப்போ தேய்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 காலையில் 8:30 டு 10:45 சிறப்பு மற்றும் 3:45 4:30 மத்திமம் பகல். இரவில் பார்க்குற போது 6 டு 9 சிறப்பு, 3 டு 3:25 மத்திமம். அதே மாதிரி தேய்பிறை திங்கள் 24/6/2024 பகலில் நன்மையான காலங்கள் இல்லை. இரவில் பார்த்தீங்கன்னா 8:25 டு 12 சிறப்பு, விடியற்காலம் 4:30 டு 6 மத்திமம். தேய்பிறையில் புதன் 26/6/2024 பகலில் பார்த்திங்கன்னா 1:30 டு 3 மணி வரை மிகவும் சிறப்பு, மாலை 4:30 டு 6 மத்திமம். இரவில் 8:25 டு 10:45 மத்திமம், விடியற்காலம் 4 டு 6 சிறப்பு. தேய்பிறையில் வியாழக்கிழமை 27/6/2024 பகலில் பார்த்திங்கன்னா 3 டு 3:35 சிறப்பு மற்றும் இரவில் பார்த்திங்கன்னா மாலை 6 டு 8:24 மத்திமம், விடிகாலம் 3 டு 3:35 சிறப்பு. அதே மாதிரி 28/6/2024 தேய்பிறை வெள்ளிக்கிழமை அது. இந்த தேய்பிறை வெள்ளி 28/6/2024 பகலில் சிறப்பு 6 டு 8:24 பகல் 1:18 டு 3 மத்திமம். இரவில் பார்க்குற போது 6 டு 9 சிறப்பு, 3 டு 3:35 மத்திமம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இனி ஆந்தை பட்சியை சேர்ந்த நீர்ப்பூதம், அதாவது ஆந்தை பட்சி என்பது நீர்ப்பூதமாகும். இப்போ இந்த நீர்ப்பூதத்துக்குண்டான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்போ நம்ம பார்த்தோமே ஆனால் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் 6 நட்சத்திரங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் இதில் பிறந்தவர்கள் நீர்த்தத்துவமய ஆந்தையை சேர்ந்தவர்கள். இந்த பூதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கிறது என்பத அதிர்ஷ்ட நேரங்களையும் கிழமைகளையும் நாம் இப்போது பார்ப்போம். இப்போ ஆந்தை பட்சிக்கு ஜூன் 1/6/2024 தேய்பிறை சனிக்கிழமை சிறப்பு, அதாவது 8:25 டு 9 சிறப்பு, மத்திமம் 3:45 டு 6. அதே மாதிரி சிறப்பு நீங்கள் இரவில் நன்மையான நேரங்கள் இவர்களுக்கு இல்லை. 2/6/2024 10:50 டு 12 பகல் சிறப்பு, அதாவது தேய்பிறை ஞாயிறு அது. 1:30 டு 4:30 மத்திம நேரமாகும். இரவில் பார்க்குற போது 7:30 டு 10:45 சிறப்பு, மத்திமம் 3 டு 3:35 ஆகும். இப்போ தேய்பிறையில் புதன் 5/6/2024 காலைல 6 டு 7:30 சிறப்பு, 9 டு 12 மத்திம நேரமாகும். இரவில் பார்க்குற போது மாலை 6 டு 8:24 மத்திமம், விடியற்காலம் 4 டு 6 சிறப்பு. அந்த நாள் மிகவும் இவர்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். இப்போ வளர்பிறையில் சனிக்கிழமை 8/6/2024 6 டு 8:24 சிறப்பு, மத்திமம் 3:45 டு 6. இரவில் பார்த்திங்கன்னா 6 டு 7:30 சிறப்பு, நைட்டு 9 டு 12 மத்திமம் ஆகும். வளர்பிறையில் திங்கள் 10/6/2024 காலை 6 டு 7:30 இது மிகவும் உகந்த நாளாக இவர்களுக்கு இருக்கின்றன.
இந்த 10/6/2024 வலதுபுறை திங்கள் 6 to 7:30 மிகச் சிறப்பு. பகல் 12:10 1:10 மத்திமம். இரவில் 8:25 to 10:45 மத்திமம். விடியற்கால 4:30 to 6 நன்மையே. அடுத்து வலதுபுறையில் செவ்வாய் 11/6/2024 8:25 to 9 சிறப்பு. மற்றும் மத்திமம் வந்து மாலை 4:30 to 6. இரவில் பார்க்குற போது 6 to 8:24 சிறப்பு. விடியற்கால 4 to 6 மத்திமம். வலதுபுறை புதன் 12/6/2024 பகலில் கால 6 to 7:30 இது மிகவும் சிறப்பான நாளாகும். இந்த நாள் புதன்கிழமை 12/6/2024 காலை 6 to 7:30 சிறப்பு. 19 to 12 மத்திமம். இரவில் வந்து 8:25 to 10:45 மத்திமம். 4 to 6 விடியற்காலம் சிறப்பு. 13/6/2024 வலதுபுறை வியாழக்கிழமை 8:25 to 10:45 சிறப்பு. 11 to 1:30 மத்திமம். இரவில் நன்மையான நேரங்களை தவிர்க்கவும். வலதுபுறை திங்கள் 17/6/2024 பகலில் நன்மையான நேரங்களாக இல்லை. அதனால் இரவில் பார்க்கிற போது இரவு 8:25 to 10:45 மத்திமம். விடியற்கால் 4:30 to 6 மிகவும் சிறப்பு. வலதுபுறை செவ்வாய் 18/6/2024 காலை 8:25 to 9 சிறப்பு. 4:30 to 6 மத்திமம். இரவில் நன்மையான காலங்களில்லை தவிர்ப்பது நன்மை. வலதுபுறை புதன் 19/6/2024 காலை 6 to 7:30 இது மிகவும் உகந்த நாள், சிறப்பான நாள். இந்த 19/6/2024 6 to 7:30 சிறப்பு. 19 to 12 மத்திமம். இரவில் 8:25 to 10:45 மத்திமம். 4 to 6 சிறப்பு. தேய்பிரையில் ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 10:50 to 12 சிறப்பு. பகல் 1:30 to 4:30 மத்திமம். இரவில் பார்க்குற போது 7:30 to 10:45 சிறப்பு. விடியற்காலம் 3 to 3:35 மத்திமம். தேய்பிரை செவ்வாய்க்கிழமை 25/6/2024 பகல் 19 to 1:10 சிறப்பு. 4:30 to 6 மத்திமம். இரவில் பார்க்குற போது 6 to 10:45 சிறப்பு. 3 to 3:35 விடிய காலம் மிக நன்மை. அதே மாதிரி தேய்பிரை புதன் 26/6/2024 பகலின் நன்மையான நாட்களில் நேரங்களிலே தவிர்க்கவும். இரவில் பார்க்கிறது மாலை 6 to 8:24 இரவு மத்திமம். விடியக்கால் 4 to 6 மிகச் சிறப்பு. அதே மாதிரி தேய்பிரை வியாழக்கிழமை 24/6/2024 பகலில் நன்மை இல்லை. இரவில் 8:25 10:45 மத்திமம். விடியக்கால 4 to 6 சிறப்பு. அதே மாதிரி தேய்பிரை வெள்ளி 28/6/2024 பகலில் 8:30 to 10:30 சிறப்பு. 12:10 to 3 மணி வரையில் மத்திமம். இரவில் வந்து 8:25 to 9 சிறப்பு. மத்திமம் 4 to 6 மத்திம நேரமாகும். காகப்பட்சி நேர்கள், இந்த காகப்பட்சி வந்து நெருப்பு தத்துவமாகும். இந்த நெருப்பு தத்துவம் வந்து உடைய இந்த காகப்பட்சிக்காரர்களுக்கு என்ன நட்சத்திரம் என்பதை இப்போது பார்ப்போம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் காகப்பட்சியை சேர்ந்தவர்கள். இப்போ இவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டமான தேதிகள், நேரங்கள், பகல், இரவு என்ன என்பதை பட்டியலாக நாம் இப்போது பார்ப்போம். இப்பொழுது 1/6/2024 தேய்பிரை சனிக்கிழமை 10:50 to 1:10 சிறப்பு பகலில். மீண்டும் மத்திமம் 3 to 6 பகலில். இரவில் வந்து நன்மையான நேரங்களிலே தவிர்த்து விடவும். தேய்பிரை திங்கள் 3/6/2024 பகலில் 3:45 to 6 சிறப்பு. 12:10 to 3:35 மத்திமம். இரவில் பார்க்குற போது இரவு 9 to 10:45 மத்திமம். விடியற்கால 4:30 to 6 சிறப்பு. இப்போது தேய்பிரை புதன் 5/6/2024 6 to 7:30 மிகவும் சிறந்த நேரம் இவர்களுக்கு. தேய்பிரை புதன் 5/6/2024 காலை 6 to 7:30 மிக சிறப்பான நேரம். மத்திமமான நேரம் 1:35 to 6 மணி ஆகும். இரவில் பார்க்கிற போது மாலை 6 to இரவு 10:45 சிறப்பு. மீண்டும் விடிய காலம் 3 to 3:35 மத்திமம். வலதுபுறை சனிக்கிழமை 8/6/2024 10:50 to 1:10 சிறப்பு. மீண்டும் 3 to 6 மணி வரை மத்திமம். இரவில் பார்க்கிற போது 9 to 10:45 மத்திமம். 4 to 6 சிறப்பான நேரமாகும். இப்போ வலதுபுறையில் ஞாயிற்றுக்கிழமை 9/6/2024 காலை 6 to 8:24 சிறப்பு. 1:30 to 4:30 மத்திமம். இரவில் பார்க்குற போது 7:30 to 10:45 மிகவும் சிறப்பான நேரம். அந்த இரவு வந்து மிகவும் சிறப்பான நேரம் 9/6/2024 அதான் வலதுபுறை ஞாயிற்றுக்கிழமையில். 7:30 to 10:45 சிறப்பு.
விடியற்காலம் 3 to 3:35 மத்தியமம். இப்போ வளர்பிறையில் செவ்வாய்க்கிழமை 11/6/2024 காலை 6 to 8:24 சிறப்பு. 1:30 to 4:30 மத்தியமம். இரவில் பார்த்திங்கன்னா இரவில் நாம் பார்க்கின்ற பொழுது 6 to 8:24 சிறந்த நேரம். அதாவது அந்த செவ்வாய்க்கிழமை 11/6/2024 இரவில் அவங்க மிகவும் சிறந்த நேரம். 6 to 8:24 சிறப்பு. 8:22 10:45 மத்தியமம். வளர்பிறையில் புதன் 12/6/2024 9 to 10:45 சிறப்பு. அதே மாதிரி 3:45 மத்தியமம். இரவில் பார்க்கிற போது 6 to 8:24 சிறப்பு. மாலை 4 விடியற்காலம் 4 to 6 மத்தியமம். வளர்பிறையில் வியாழக்கிழமை 13/6/2024 8:25 to 10:30 மிகச் சிறப்பு. மிகவும் இவர்களுக்கு அனுகூலமான காலம் அந்த வளர்பிறை வியாழன் 13/6/2024 பகல் 8:25 to 10:30 மிக சிறப்பு. 11 to 12 மத்தியமம். இரவில் அவர்களுக்கு அனுகூலமான நேரங்களிலே அவற்றை தவிர்த்து கொள்ளவும். வளர்பிறை ஞாயிறு 16/6/2024 6 to 8:24 சிறப்பு. பகல் 1:30 to 4:30 மத்தியமம். அன்று இரவு பார்க்கிற போது 7:30 to 10:40 மிக உகந்த காலமாக இருக்கின்றன அந்த வளர்பிறையில் ஞாயிறு. 7:30 to 10:45 மிக சிறப்பு. விடியற்காலம் 3 to 3:35 மத்தியமம். இப்போது வளர்பிறை செவ்வாய்க்கிழமை 18/6/2024 6 to 8:24 சிறப்பு. பகல் 1:15 to 3 மணி வரை சிறப்பு. மத்தியமமான நேரமாகும். பகல் 1:15 to 3 மத்தியமமான நேரமாகும். இரவில் இவருக்குரிய நேரங்கள் அவ்வளோ அனுகூலமாக இல்லை, தவிர்த்து விடவும். வளர்பிறை புதன் 19/6/2024 9 to 10:45 சிறப்பு. 3:45 to 6 மத்தியமம். இரவில் பார்க்கிற போது 6 to 8:24 சிறப்பு. விடியற்காலம் 4 to 6 மத்தியமம். இப்போ வளர்பிறையில் வெள்ளிக்கிழமை 21/6/2024 பகலில் அனுகூலமான நேரம் அவர்களுக்கு இல்லை. இரவில் பார்க்கிற போது மாலை 6 to 8:24 மத்தியமம். பிறகு 19 to 12 இரவு. முக்கிய விஷயங்களை இந்த இரவு நேரத்தில் பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு சிறப்பு. தேய்பிறையில் திங்கள் அவர்களுக்கும் 24/6/2024 பகலில் நன்மையாக இல்லை. இரவு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் 9 to 10:45 மத்தியமம். விடியற்காலம் 4:30 to 6 நன்மையே. தேய்பிறை திங்கள் 25/6/2024 சிறப்பு. அதாவது 6 to 8:24 மத்தியமம். 19 to 1:10 மத்தியமம் அவர்களுக்கு. இரவில் பார்க்கிற போது 8:25 to 12 சிறப்பு. 4 to 6 மத்தியமம் ஆகும். தேய்பிறை புதன் 28/6/2024 முதல் அன்று பகலில் அவர்களுக்கு நன்மையான காலங்கள் இல்லை. அந்த தேய்பிறை புதன் 26/6/2024 பகலில் நன்மையான காலங்கள் இல்லை. இரவில் பார்க்கிற போது 6 to 10:45 சிறப்பு. 3 to 3:35 மத்தியமம் ஆகும். இப்போ தேய்பிறை வியாழன் 27/6/2024 பகலில் அவர்களுக்கு நன்மையான காலமாக இல்லை. இந்த தேய்பிறை வியாழன் 27/6/2024 பகலில் நன்மையான காலமாக இல்லை. இரவில் 6 to 8:24 இரவு மிகவும் சிறப்பான காலம் அவர்களுக்கு. அந்த தேய்பிறை வியாழன் 27/6/2024 இரவில் மிகவும் சிறப்பான காலம் அது. அதனால் இரவு 6 to 8:24 சிறப்பு. 4 to 6 மத்தியமம். தேய்பிறை வெள்ளி 28/6/2024 பகல் 8:30 to 10:30 சிறப்பு. 6 to 8:24 மத்தியமம். இரவில் பார்க்குறது 6 to 8:24 மத்தியமம். 10:30 to 12 மணி வரை இரவு சிறப்பு நேரமாகும். கோழிப்பட்சி. இந்த கோழிப்பட்சி என்பது காற்று தத்துவமாகும். இந்த கோழிப்பட்சியை காற்று தத்துவத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றது என்று பார்த்தோம்னா அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இப்போ இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எது அதிர்ஷ்டமான தேதிகள், பகல் இரவு நேரங்கள் என்ற பட்டியலை நாம் இப்போது பார்ப்போம். தேய்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை 2/6/2024 காலை 6 to 8 இந்த கிழமை இவங்களுக்கு சிறப்பான கிழமையாகும். காலை 6 to 8:24 சிறப்பு. 1:30 to 4:30 மத்தியமம். இரவில் பார்க்குற போது 7:30 to 8:24 மத்தியமம். 19 to 12 சிறப்பு. இப்போ தேய்பிறை திங்கள் 3/6/2024 காலை 6 to 7:30 சிறப்பு. பகல் 12:10 to 1:10 மத்தியமம். இரவில் இவங்களுக்கு மிகவும் அனுகூலமான நேரம். அந்த தேய்பிறை திங்கள் 3/6/2024 மாலை 6 மணிக்கு மேலே இரவில் மிக அனுகூலமான ஒரு நேரம். மாலை 6 to 8:24 சிறப்பு. விடியற்காலம் 4:30 to 6 மத்தியமம்.
இப்போ தேய்பிரையில் புதன் 5/6/2024 பகல் 9 to 12 மணி வரை மத்திமம், 1:30 to 3:30 மிக சிறப்பு. இரவில் பார்க்குற போது 8:25 to 12 சிறப்பு, விடிய காலம் 4 to 6 மத்திமம். இப்போ வடவிரையில் சனிக்கிழமை 8/6/2024 பகலில் பார்த்தீங்கன்னா 8:25 to 9 சிறப்பு, 11 மணிலேருந்து 1:10 வரை மத்திமம். இரவில் பார்க்குற போது மாலை 6 to 7:30 மத்திமம், 19 to 12 சிறப்பு. இப்போ வடவிரையில் ஞாயிற்றுக்கிழமை 9/6/2024 பகலில் 19 to 12 மணி வரை சிறப்பு, 1 to 4 மத்திமம். இரவில் பார்த்தீங்கன்னா 8 to 12 சிறப்பு, 4 to 6 மத்திமம். வலதுபுறையில் திங்கள் 10/6/2024 பார்த்தீங்கன்னா வலதுபுற திங்கள் காலைல 6 to 7 சிறப்பு, 1:30 to 6 மத்திமம். இரவில் பார்த்தீங்கன்னா 6 to 10:45 சிறப்பு. இந்த இரவு 10/6/2024 வலதுபுற திங்கள் இவங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும். அதனால் மாலை 6 to 10:45 சிறப்பு. அந்த நேரத்தை நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். வலதுபுறை புதன் 12/6/2024 6 to 7:30 சிறப்பு, பகல் 1:30 to 6 மத்திமம். இரவில் சிறப்பான நேரம் இந்த வலதுபுறை புதன் 12/6/2024 மாலை 6 to 10:45 மிக சிறப்பான நேரம் சிறப்பு, விடிய காலம் 3 to 3:35 மத்திமம். இப்போ வலதுபுறையில் வியாழன் 13/6/2024 காலை 8:30 to 10:45 சிறப்பு, 3:45 to 6 மத்திமம். இரவில் பார்க்குற போது அவங்களுக்கு அனுகூலமான நேரம் இல்லை, தவிர்க்கவும். இப்போ வடவிரையில் ஞாயிற்றுக்கிழமை 16/6/2024 பகல் 19 to 12 சிறப்பு, 1:30 to 4:30 மத்திமம். இரவில் பார்த்தீங்கன்னா 8:30 to 12 சிறப்பு, விடியக்காலம் 4 to 6 மத்திமம். இப்போ வலதுபுறை திங்கள் 17/6/2024 பார்க்குற போது பகலில் நன்மையான காலங்கள் இல்லை, தவிர்க்கவும். இரவில் பார்க்குறது மாலை 6 to 10:45 மிக சிறப்பான காலம். அந்த 17/6/2024 திங்கட்கிழமை 6 to 10:45 சிறப்பு. அந்த நேரத்திலே நாம் எல்லா விஷயங்களையும் செய்து கொள்வது நன்மையே. இப்போ வலதுபுறையில் புதன் 19/6/2024 காலை 6 to 7:30 சிறப்பு, 1:30 to 6 மத்திமம். இரவு மிகவும் அனுகூலமான நாள். இந்த வலதுபுறை புதன் 19/6/2024 மிகவும் அனுகூலமான நாள். மாலை 6 to 10:45 இரவு சிறப்பு, 3 to 3:35 மத்திமம். இப்போ வலதுபுறையில் வெள்ளிக்கிழமை 21/6/2024 பகலில் நன்மையான காலங்கள் இல்லை, இரவில் நன்மையான காலங்கள் 8:25 to 9 மத்திமம், 4 to 6 சிறப்பு இரவில். அதற்கு அடுத்ததாக தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 சிறப்பான நாள். இந்த கிழமை 23/6/2024 தேய்பிறை ஞாயிறு காலை 6 to 8:24 சிறப்பு, பகல் 1:30 to 4:30 மத்திமம். இரவில் பார்க்குற போது 7:30 to 8:24 மத்திமம், 19 to 12 சிறப்பு. தேய்பிறை திங்கள் பார்த்தீங்கன்னா 24/6/2024 பகலில் நன்மையாக இல்லை, அதை தவிர்த்து விடவும். இரவில் பார்க்குறது மாலை அருமையான நாள். அந்த 24/6/2024 தேய்பிறை திங்கள் 6 to 8:24 சிறப்பு, விடியக்கால் 4:30 to 6 மத்திமம். தேய்பிறை செவ்வாய் இவர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கின்றன. 25/6/2024 காலை 6 to 8:24 மிக சிறப்பான நேரம், அது சிறப்பு. மத்திமம் 1:15 to 3 மத்திமம். செவ்வாய்க்கிழமை இரவு பார்க்குறது மாலை 6 to 8:24 மத்திமம், இரவு 19 to 12 சிறப்பு. தேய்பிறை புதன் 26/6/2024 பார்த்தீங்கன்னா பகலில் நன்மையான காலங்கள் இவர்களுக்கு இல்லை. தேய்பிறை புதன் 26/6/2024 பகல் நன்மையான காலங்கள் இல்லை, தவிர்க்கவும். இரவில் நன்மையான காலங்கள் இருக்கின்றன. அவை 8:25 to 12 சிறப்பு, 4 to 6 மத்திமம். தேய்பிறை வெள்ளிக்கிழமை 28/6/2024 4:30 to 6 சிறப்பு, 12 to 3 மத்திமம். இரவில் பார்க்குற போது 8:25 to 9 மத்திமம், 4:30 to 6 சிறப்பு. மயில் பட்சி நேர்களே, இந்த மயில் பட்சிக்கு ஆகாயமே பஞ்சபூதமாக இருக்கின்றன. இந்த மயில் பட்சி ஆகாயத்துக்கு என்ன நட்சத்திரங்கள் என்று பார்த்தோமே ஆனால் திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அதாவது திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதில் பிறந்த மயில் பட்சிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நமக்கு என்ன அதிர்ஷ்ட தேதிகள், நேரங்கள் என்ற ஒரு பட்டியலை நாம் இப்போது பார்ப்போம். இப்போ மயில் பட்சிக்கு ஜூன் 1/6/2024 தேய்பிறை சனிக்கிழமை
பார்த்தீங்கன்னா பகல் 6 to 8 இது மிகவும் இவங்களுக்கு மிக அனுகூலமான ஒரு நாள். அதனால் காலை 6 to 8:24 மிகச் சிறப்பு. 3:05 to 6 மத்திமம். இரவில் இவர்களுக்கு சாதகமான காலங்கள் இல்லை, தவிர்ப்பது நன்மையே. தேய்பிறை ஞாயிறு 2/6/2024 8:30 to 10:45 சிறப்பு. 1:35 to 3:35 மத்திமம். இரவில் பார்க்குற போது 8:30 to 10:45 மத்திமம், 4 to 6 சிறப்பு. தேய்பிறை திங்கள் 3/6/2024 6 to 7:30 மிகவும் உகந்த காலம் இவங்களுக்கு. இந்த தேய்பிறை திங்கள் மயில் பட்சிக்கு 3/6/2024 திங்கட்கிழமை மிக உகந்த காலம் இது. காலை 6 to 7:30 சிறப்பு. 1:15 to 6 மத்திமம். இரவு நேரத்தில் பார்க்கின்ற பொழுது மாலை 6 to 8:24 இரவு சிறப்பு. பிறகு 8:30 to 10:45 மத்திமம். அடுத்து வலதுபுறை சனிக்கிழமை 8/6/2024 இந்த வலதுபுறை சனிக்கிழமை இவங்களுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கின்றன. அதாவது 6 to 8:24 காலையில் மிக சிறப்பு. மத்திமம் 10:30 to 1:10 மத்திமம். இரவில் பார்க்குற போது 9 to 10:45 மத்திமம், 4 to 6 மிக சிறப்பு. அதுக்கடுத்து வலதுபுறையில் ஞாயிற்றுக்கிழமை 9/6/2024 பகல் 8:30 to 10:30 சிறப்பு. பகல் 1:30 to 3:30 மத்திமம். இரவில் பார்க்குற போது 7:30 to 8:24 மத்திமம், 19 to 12 சிறப்பாகும். அதே மாதிரி வலதுபுறையில் திங்கள் 10/6/2024 பகல் 12:10 to 3:35 மத்திமம், 3:45 to 6 சிறப்பு. இரவில் பார்க்குற போது 8:25 to 12 சிறப்பு, 4:30 to 6 மத்திமம். இப்போது வலதுபுறையில் செவ்வாய்க்கிழமை 11/6/2024 பகல் 8:25 to 9 சிறப்பு. மீண்டும் 11 to 3 மணி வரை மத்திமம். இரவில் பார்க்கும்போது 6 to 8:24 மத்திமம், 19 to 12 சிறப்பு. இப்போ வலதுபுறையில் வியாழக்கிழமை 13/6/2024 7:35 to 8:24 சிறப்பு. 3:05 to 6 மத்திமம். இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை, அவற்றை தவிர்ப்பது நன்மை. வலதுபுறை ஞாயிறு 16/6/2024 பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 to 10:30 சிறப்பு. 1:30 to 3:30 மத்திமம். 19 to 12 இரவில் 19 to 12 பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பு. 7:30 to 8:24 மத்திம நேரம் ஆகும். இப்போ வலதுபுறையில் திங்கட்கிழமை 17/6/2024 பகலில் நன்மையான காலங்கள் இல்லை, அவற்றை தவிர்ப்பது நன்மை. அந்த வலதுபுறை திங்கள் 17/6/2024 இரவில் பார்த்தீங்கன்னா 8:25 to 12 சிறப்பு. 4:30 to 6 மத்திமம். வலதுபுற செவ்வாய்க்கிழமை 18/6/2024 பகல் 8:25 to 9 சிறப்பு. 11 to 3 மணி மத்திமம். இரவில் அனுகூலமான நேரங்கள் இல்லை, அவற்றை தவிர்ப்பது நன்மை. வலதுபுற வெள்ளிக்கிழமை 21/6/2024 பகலில் நன்மையான நேரங்கள் இல்லை. இரவில் பார்க்குற போது 6 to 8:24 அதாவது வலதுபுறையில் வெள்ளிக்கிழமை 21/6/2024 பகலில் நன்மையான நேரங்களை தவிர்க்கவும். இரவில் 6 to 8:24 சிறப்பு. 4:30 to 6 மத்திமம். இப்போ தேய்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 பகலில் 8:30 to 10:45 சிறப்பு. 1:35 3:35 மத்திமம். இரவில் பார்க்குற போது 8:30 to 10:45 மத்திமம், 4 to 6 மணி வரை சிறப்பு. இப்போ தேய்பிறையில் திங்கட்கிழமை 24/6/2024 பகலில் நன்மையான காலங்கள் இல்லை. பகலில் உள்ள காலங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளவும். இரவில் மிகவும் நன்மையாக இருக்கின்றன. மாலை 6 to 8:24 சிறப்பு. 8:30 to 10:45 மத்திமம். இப்போ தேய்பிறையில் செவ்வாய்க்கிழமை 25/6/2024 காலையில் 8:25 to 9 சிறப்பு. 19 to 3 மத்திமம். பகலில் அதாவது தேய்பிறை செவ்வாயில் 25/6/2024 பகலில் 8:25 to 9 சிறப்பு. 19 to 3 மணி வரையில் மத்திமம். இரவில் பார்க்குற போது 8:25 to 10:45 மத்திமம், 4 to 6 விடிகாலை மிகச் சிறப்பு. இப்போ தேய்பிறை வியாழக்கிழமை 27/6/2024 இவங்களுக்கு பகலில் அனுகூலமான காலங்கள் இல்லை, தவிர்க்க வேண்டும். இரவில் பார்க்கிற போது 8:25 to 10:30 சிறப்பு, 4:30 to 6 விடிகாலை மத்திமம்.